ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபீலிங் ஆகி நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து 5வது ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அடே என்னடா அது இன்னைக்குமா ப்ரோமோவாக போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி அதை பற்றியும் பேச போகிறோம். அடுத்து லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி வந்து விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு பேட்டர்னில் இந்த கேம் வந்து போயிட்டுருக்கு. அதாவது ஃப்ரீஸ் டாஸ்க் மாதிரியே இல்லை. இப்போ ரயான் வந்து அம்மா என்ட்ரி ஆனது மட்டும்தான் ஃப்ரீஸ் டாஸ்க் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஃபஸ்ட்டு டைம் நான் சொல்கிறேன். ஏன்னா ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நிற்க வச்சு எல்லாத்தையும் நிற்க வச்சு அவங்கள வர சொல்கிறாங்க. அப்போ தான் நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான். அது காலையிலேருந்து இந்த 3 ஃபேமிலி வந்தாங்க, எவனுக்குமே பண்ணல. இன்றைக்கி தான் நாமே வந்துருக்கு போல் எடிட்டருக்கு பண்ணுறதுக்கு. சரி, அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோமோ 5 டிஸ்கஸ் பண்ணிடலாம். உள்ளே வராரு, உள்ளே வந்துட்டு நீ டாஸ்க் பீஸ்ட் அப்படின்றாங்க அவங்க வீட்டிலேருந்து. உண்மையிலேயே டாஸ்க் பீஸ்டான்னு கேட்டிங்கன்னா ஓகே நல்லா தான் பண்ணுறாரு. ஸோ ஓகே, பட் டாஸ்க் பீஸ்ட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பண்ணாத மாதிரி எனக்கு பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. பட் இட்ஸ் ஓகே, அவங்க ஃபேமிலியிலேருந்து அவங்க அட்லீஸ்ட் அவங்க சப்போர்ட் பண்ணணும்ல. அடுத்து உங்களோட நிலையில் கூட நம்பாத அப்படின்றாங்க. யார் இங்கே ஜாக் கூட நம்பிக்கையான ஆள் இல்லையா அப்படின்றேன். அது என்னங்கிறத நம்ம பார்த்தா தான் தெரியும். பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். அந்த ப்ரோமோவில் தான் ஷாக் ஆகிறான் ரயான். என்னடா சொல்கிறீங்க ஜாக் கூடயா அப்படின்ற மாதிரி. சரியா, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. கட் பண்ணால் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபீலிங் என்ன அப்படின்னா, நான் எஃபர்ட்டே போடாமையே ஃபைனல் வரைக்கும் வந்துட்டுனா இவ்வளோ தூரம் நான் இருந்ததுக்கு அப்போ மக்கள் என்னை சும்மா தான் வச்சுருக்காங்களா? அப்போ நான் இந்த வாரம் வெளியே போயிடுவேன் போல், நான் வெளியே போகிறேன், எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி இருந்தால் நான் அடுத்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலில் கண்டிப்பாக என்னுடைய முழு இதாக கொடுப்பேன் அப்படின்றாங்க. அப்படியா? அப்போ யார் ஜெயிப்பா டிக்கெட் டு ஃபினாலில் அப்படின்றான். அது தெரியாது அப்படின்றான். என்னவா முழு இதாக கொடுப்பேன், நீ தான் ஜெயிப்பேன்னு சொல்லுமா, பேச்சுக்காச்சு ரயான் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இருந்து அந்த பொண்ணு சொல்ல மாட்டேங்குது. அது ரொம்ப மன விரக்தியில் இருக்குது. அதாவது நான் எல்லாரும் என்ன புகழ்கிறாங்க, ஆனால் வந்து நான் டாஸ்க் பண்ணலை, நான் எதுவுமே பண்ணலன்றாங்க, எனக்கு புரியல அப்படின்றாங்க. எங்களுக்கு தான் புரியல நீ எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு நாங்கள் தான் அப்படியே எல்லாம் அவிஞ்சு போய் கிடக்கோம், எப்படி உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் உங்களுக்கு உள்ள புரியல போல தெரியுது. ஒன்றுமே பண்ணாமல் நம்ம எப்படி வெளியே தெரியணும் அப்படின்ட்டு. கரெக்டாக அதுதான் வெளியே பிஆர் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பிஆருக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்ல. அட்லீஸ்ட் கேப்டன்சி டாஸ்க் ஜெயிக்கணும், இல்லை கேப்டன் ஆகணும், இல்லை கேப்டன் ஆகலையா சரி ரைட் அடிதாக வேறு ஏதாவது டாஸ்க் ஜெயிக்கணும். அந்த மாதிரி ஒன்றுமே ஜெயிக்கிறது கிடையாது. எங்கே போனாலும் சொதப்பிட்டு வர்றது. ஒரு பாட்டு பாடுறது கூட கண்கள் 2 தான் எல்லாத்தையும் பாடிட்டு இருக்குது நேற்று உட்காந்து. அப்புறம் எப்படி வந்து மக்கள் உங்களுக்கு வந்து கவருவாங்க, இல்லை எப்படி மக்கள் கவர்ற மாதிரி நீங்கள் விளையாடுவீங்க. அப்புறம் ஜாக்லினுடைய நட்பு சொல்கிறாங்க. ஜாக்லின் நான் இப்படி சொல்லிட்டேங்கிறது தப்பு தானே சொல்லி ரயான் கேட்குறான். சும்மா வேறு மாதிரி கேட்குறான். இல்லை என் மனசில் தோன்றதான் சொல்கிறேன்றா. ஏமா அவன் மனசில் கெட்டது தோணும் சொல்லிடுவியா? இப்போ மனசில் வந்து இப்போ திடீர்னு வந்து அவன் போய் புட்டுக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி தோணுது, போய் சொல்லிடுவியா டக்குன்னு என் மனசில் தோணுச்சு அப்படின்ட்டு. ஏமா அவன் மனசில் தோன்றதும் நல்லது இருக்குது கெட்டது இருக்குமா, அதை நீ வரையறைப்படுத்திக்கோ, நீ கரெக்டாக அதை பற்றி பேசு. அதை மட்டும் இல்லாமல் நீ வேறமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை எனக்கு புரியுது, நான் அப்படியே பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. எனக்கு அதனால தான் நான் கேம் விளாட முடியல, அவள் கூட சேர்ந்தா அவள் எண்ணங்கள் என் மைண்டுக்கு வருது, அதனால் நான் வந்து விலகி இருக்கேன் அப்படின்றாங்க. சரி ரைட்டுமா, எப்படியோ பார்த்து இருந்துக்கோங்க, என்கிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்றான் ரயான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட வந்து பேசி முடிச்ச பிறகு ஜாக்லின் கிட்ட ரயான் பேசுகிறான். அப்போ ஜாக்லின் தான் சொல்கிறாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி முடிஞ்ச நேரம் சொல்லிட்டு போயிருக்கணும், இந்த மாதிரி உங்க கூட சேர்ந்தா நான் கேம் விளாட முடியல, அதை விட்டுட்டு ஏங்க நல்லா பழகிட்டு அங்கே வெளியே போய் சொல்கிறது தப்பு தானே அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் தப்பு தான், அப்புறம் ஏன் ஒத்துக்க மாட்டான், அது அவருக்கு தெரியுது ஆனால் அதை ஒத்துக்க மாட்டான், என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்றான். எனக்கு அப்புறமா இருக்கிறதுக்கு எனக்கு அப்படிலாம் ஆடி கப்பு ஜெயிக்கணுன்றவா, இது எனக்கு கிடையாதுன்னு சொல்லி ஜாக்லின் போயிட்டாங்க. சரியா, ரயானுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டான். அதுக்குள்ளேயும் அவங்க அம்மா வந்துட்டாங்க இப்போது. ஸோ அவங்க வந்து ஜாக் வந்து இப்போது நம்பாதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரயானுக்கு இப்போ கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஐயோ எங்கிட்டா போகிறது, ஒரு பக்கம் போனால் சீவல், ஒரு பக்கம் போனால் சிதறல், எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் ரயான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி அடுத்த வாரம் எலிமினேட் ஆகிட்டு போயிட போகிறேன் அப்படிங்கிறது தான். டிக்கெட் இல்லைனா, டிக்கெட் இருக்கிற வரைக்கும் இருப்பேன், டிக்கெட் இல்லைனா அவனை வந்து தூக்கிடுவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதுதான் இப்போதைக்கு கல நிலவரம். அடுத்து அர்ச்சனா எப்படி வரட்டுமா நாளைக்கு அப்படின்றாங்க அருண் கிட்ட. அருண் வந்து ஐயோ வேணாங்க எங்கள் அப்பா அம்மா பார்த்தா போதும் அப்படின்றாரு. ஏன்டா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அது நல்லா இருக்காது அவ்வளோவா, அது நாங்கள் வேறு மாதிரி வேறு இதில் நாங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கோம் அப்படின்றேன். சரி நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க, பட் நாளைக்கு ஹார்லிக் வின் தானே வராங்க, நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு வராங்கல்ல. ஸோ ஜாலியாக இருங்க அருண் அப்படிங்கிறது தான். அடுத்து வேறு என்ன, இந்த சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வெளியேற அளவுக்கு முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் தான் உங்களுக்காக விளையாடணும். அட்லீஸ்ட் டிக்கெட் ஃபினாலையாச்சும் உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுதான் லைவில் நடந்துச்சு. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.